கிருஷ்ணா அண்ணாக்கு மேல வந்து இருக்கிற கோபம் நமக்கு வந்து திரும்பிட்டு உண்மையா பையா ரைட். கிருஷ்ணா அண்ணால வந்து இருக்கிற அந்த ஜெலஸ், கிருஷ்ணா அண்ணா இவ்வளவு வளர்ந்துட்டே, கிருஷ்ணா அண்ணா வந்து இப்படி யூரோப்புக்கு ட்ரிப் போயிருக்கார், கிருஷ்ணா அண்ணா யூடியூப்ல நல்ல நல்ல வீடியோஸ் போட்டு நிறைய பேருக்கு உதவி செஞ்சார். அப்ப அதுல இருக்கிற அந்த பொறாமையும் அவருக்கு மேல இருக்கிற அந்த வெறுப்பும் வந்து சேர்ந்து நமக்கு அதாவது அவருக்கு காட்டி கொள்ள இல்லாம இப்ப நமக்கு காட்டி விட்டு அப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு காய்ஸ். வந்து இதை எப்படி சொல்றேன்னு சொல்லி தெரியல. போனானே எங்க போயிட்டு உதவி செஞ்சுட்டு வரக்குள்ள வந்து ஒரு சரியான ஒரு கவலையான விஷயம், அந்த பைக் டயர் வெடிச்சிட்டு. அதே போல வந்து இந்த முறையும் வந்து அம்மாவுக்கு போயிட்டு உதவி செஞ்சுட்டு வரக்குள்ள இன்னும் ஒரு கவலையான ஒரு விஷயம், சாப்பாடு கையில சண்டைன்றதையும் தாண்டி அதை இந்த இருக்கிற விஷயத்த வந்து நான் எப்படி இதை வந்து நான் சொல்றேன்னு சொல்லி தெரியல. அந்த குளறப்பாய் உடனே உங்களுக்கு தெரிந்தானே அந்த ஜெஃப்னால ஒரு ஆள் வந்து இப்ப உள்ள இருந்தவர் கிருஷ்ணான்னு சொல்லி, அவர் இப்படிதான் பொம்பளை எல்லாம் வீடியோ எடுத்து தான் உள்ள இருந்தவர். எனக்கு இந்த யூடியூப் வந்து கண்ணிலையும் காட்டல, யூடியூப் டிக்டாக் எல்லாம் கண்ணிலையும் காட்டல. இந்த ஒருத்தரும் வரப்படா இந்த கடைக்கு, டிக்டாக் காரன் வரக்கூடா, யூடியூப் காரன் வரக்கூடா. இதெல்லாம் என்னது சீரழிஞ்சு போகுது அத்துதுன்னு சொல்லி தேவையாத கதை. அந்த போட்டை பாருப்பா, சுறாமீன் போட்டை பாக்க சுறாமீன் மாதிரி இருக்கிறேன். சரியா சின்ன ஆமாட்ட சரி. போட்டுக்குள்ள யாரும் இருக்காங்களோ ஐயா? இப்போ இங்கே பாருங்க, இந்த போட்டை வந்து பாருங்க எப்படி இருக்குன்னு. அப்படியே முடிஞ்சளவு ஜூம் பண்ணி காட்டுறேன். உள்ளுக்குள்ள யார் இருக்காங்க? யாரும் இருந்தா ஹாய் காட்டுங்க, ஹலோ காட்டுங்க. இல்லையா ஒருத்தரும்? கொழும்புக்கு 260 கிலோமீட்டர் இருக்கான். நான் ஒரு சாதியா ஜெஃப்னாக்கி வந்து போனேன். என்னடா நீ எல்லாருக்குண்ணே உடுப்பு கிடுப்பு எல்லாம் வச்சிருக்கீங்கண்ணே. நீங்க போனாலும் போவீங்க, முன்னுக்கு காட்டுங்க இப்ப மக்கள். ஹாய் மான், ஹவ் ஆர் யூ மான்? ஹாய் மான், ஹவ் ஆர் யூ? அப்படியா தீத்துறாங்க. அதாவதுடா உனக்கு ஒரு விஷயம் விளங்குதா? இந்த இருக்கிற மானுக்கு வந்து நம்ம இங்கே சாப்பாடு வாங்கி கொடுக்கணும்டா. விளங்குதா உனக்கு? விளங்கு. இந்த மாதிரி சாப்பாடு எல்லாம் வந்து வச்சிருக்காங்க. இந்த சாப்பாடை வாங்கி கொண்டு போயிட்டு மானுக்கு கொடுத்தாதான் மான் கிட்ட வரும். விளங்குதா? நான் சோடா பீட்சா எல்லாம் போட்டீங்கன்னா நம்மளதான் பாக்குது. அது என்னத்தை தெரியுமா பாக்குது? அடே எங்கந்திரா வந்திருக்கீங்க, ஒரு கீரை கட்ட வேண்டியதாங்கன்ற மாதிரி தான் பாக்குது. வாங்க அப்படி போ. எப்படி இருக்குண்ணே? இங்க பாருங்க, எப்படியே காட்டுங்க அவங்களுக்கு. இப்படி இப்படி இப்படிங்க அப்படியே பிடிச்சுக்கொள்ளுங்க. எப்படி இருக்குண்ணே இடம்? சூப்பரா இருக்குண்ணே. என்னடா அங்கே எனக்கு கவர்மெண்ட் ஆஃபீஸ் எது வருதோ? இங்கே வர்றா. நாங்கள் அப்படியே சாப்பிட்டுட்டு இந்த வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுறோம். ஃப்ரைட் ரைஸ் வந்து நல்லா இருக்கு. அதே போல் வந்து இந்த சுத்தி விலைக்கு வந்து சூப்பராக இருக்குண்ணா. இந்த இருக்கிற நடு காட்டுக்குள்ள சாப்பிட்டோமே, நடு காடுதான் காடுதான். அங்கே வந்து யானை வேலி இருட்டு பட்டுச்சுன்னு சொன்னால் யானை வந்து யானை. ஸோ கவனம் இருக்கணும், நல்ல காத்தா இருக்கு. ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு பேட்டி பாய்ஸ். ரைட், இப்போ நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் ட்ரிங்கில் தான் இருக்கிறோம். அந்த அம்மாவுக்கு வந்து ஹெல்ப்பிங் செஞ்சுட்டு அப்படியே வந்து நாங்கள் வரக்குள்ளே வந்து இந்த ட்ரிங்கை கொஞ்சம் சுற்றி பார்ப்போம். ரைட், இங்கே என்னென்ன விஷயங்கள் இருக்குன்றதை பார்ப்போம். அடுத்து வந்து தம்பிக்கு வந்து ஃப்ரைட் ரைஸ்ன்னு சொன்னால் ரொம்ப பிடிக்கும். அப்போ என்ன ஃப்ரைட் ரைஸும் வாங்கி சாப்பிடுவோம். அடுத்தது நாங்கள் இப்போ ட்ரிங்கோவுக்கு வந்திருக்கிறோம். நிறைய பேருக்கு வந்து ட்ரிங்கோவுக்கு வந்திருக்க மாட்டீங்கண்ணே. அப்போ ட்ரிங்கோவில் இருக்கிற அழகான விஷயங்கள் என்ன
கண்ணுக்கு குளிர்மையான விஷயங்களை வந்து நாங்கள் வீடியோ மூலமாக காட்ட போகிறோம். ரைட், அதோட வந்து இந்த வீடியோலேயே நாங்கள் சாப்பிட்டுட்டு அப்படியே நாங்கள் மட்டக்களப்பும் ரிட்டர்ன் போக போகிறோம். என்ன முடிஞ்சளவு இந்த வீடியோவில் கூடுதலாக வந்து இருக்கிற டூரிஸ்ட் பிளேஸ், ட்ரிங்கோவில் என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு சொல்லி எங்களோட கண்ணுக்கு படுற விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து உங்களுக்கு நாங்கள் காட்டுவோம். எங்களுக்கும் 100% தெரியாது என்ன தம்பி. ரைட், நாங்களும் கூகுள் மேப்பை பார்த்து தான் போகிறோம். கூகுள் மேப்பை பார்த்து தான் போகணும். அதுபோல் வந்து எதுவும் புலையான இன்ஃபர்மேஷன் எதுவும் சொல்லுவேன்னு சொன்னால் மன்னிச்சு கொடுங்கண்ணே. முடிஞ்ச அளவு காட்டுறேன். அப்படியே நாங்கள் இப்போ கண்டினியூ பண்ணுவோம்ண்ணே. அப்படியே போவோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், நாங்கள் இப்போ போக போகிறோம். ரைட், நாங்கள் இப்போ போகிறோம். இங்கே காட்டுங்களா? இங்கே கையை மாற்றி நேவி இருக்காங்க, நேவியை காட்டிட்டாங்க. ரைட், இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எப்படி இருக்குன்னு. என்னது கப்பல்? எந்த பிரச்சனை இருக்குது? 3 இருக்குண்ணே. அந்த ஒரு போட்டு ஒன்று இருக்கு பார்த்தியா? எப்படி போட்டுன்னு நம்ம இதில் ஜூம் பண்ணி காட்டுவோம் மக்களுக்கு. அந்த போட்டை பாடுறாப்பா, சுறா மீன் மாதிரி போட்டை பார்க்க. ஓ, சுறா மீன் மாதிரி இருக்குண்ணே. சரியா, சின்ன கூறு மாதிரி. ஆமாட்ட. சரி, போட்டுக்குள்ளே யாரும் இருக்காங்களோ? வரியா யாரும் புள்ளியில் உனக்கு நான் சொன்னேன் என்ன புள்ளியல் இருக்குப்பா. இப்போ இங்கே பாருங்க, இந்த போட்டை வந்து பாருங்க எப்படி இருக்குன்னு. அப்படியே முடிஞ்சளவு ஜூம் பண்ணி காட்டுறேன். உள்ளுக்குள்ள யார் இருக்காங்க? யாரும் இருந்தா ஹாய் காட்டுங்க, ஹலோ காட்டுங்க. இல்லையா ஒருத்தரும்? ரைட், இங்கே வந்து நான் இந்த ஏற்கனவே வந்து சொன்னேன் நானே, ட்ரிங்கோவை பொறுத்தவரையில் வந்து மீன் தான் வந்து ஃபேமஸ். மீன் தான் பிடிப்பாங்க. மீனெல்லாம் இங்கே வந்து சரியான லாபம். எங்கே பார்த்தாலும் மீனாக தான் இருக்கும். நம்பி மீனெல்லாம் பிடிக்காங்க. அதான்டா, எங்கே பார்த்தாலும் இங்கே வந்துடா மீன் வந்து லாபம். இப்போ எங்களை காட்டுங்க, நாங்கள் காய்ச்சி வச்சு போவோம். இந்த இடங்கள்லாம் பாருங்கண்ணே எப்படி இருக்குன்றனே. கொழும்புக்கு 260 கிலோமீட்டர் இருக்கா. போமா, நான் ஒரு சாதியா ஜப்னாக்கி வந்து போனேன். எனக்கு பிரச்சனை இல்லை. என்னடா நீ இன்னைக்கு மூட்டை எல்லாம் இருக்குண்ணே, உடுப்பு கிடுப்பு எல்லாம் வச்சிருக்கீங்கண்ணே. நீங்க போனாலும் போவீங்க, முன்னுக்கு காட்டுங்க இப்போ மக்கள். நம்மளோட சேர்றது எல்லாம் இப்படித்தானே இருக்கி. தம்பி, எனக்கு சரியா பசிக்குது, இப்போ நான் சாப்பிடணும். எங்கே போகிறேன்? சாப்பாடு பார்சலை வாங்கிட்டு ஏதாவது பீச்சில் இருந்து சாப்பிடுவோம். அதான் அங்கே பஸ் ஸ்டாண்டு இப்போ ஒரு கடை ஒன்று டேஸ்டான சாப்பாடு. சரி, இப்போ உங்களோட லொக்கேஷன் ஆன் பண்ணிட்டீங்களா? அதான் திருவண்ணாமலை பஸ் ஸ்டாண்டு இப்போ பொன்னேஸ்வரம் கோயிலுக்கு போகிற வழி. எப்படி போகிறது? வீட்டுக்கு போகணும். வீட்டுக்கா? வீட்டுக்கு போய் அங்கே சாப்பாடு வாங்கினா சரியா? ஃப்ரைட் ரைஸ் இருக்கா? எல்லாம் இருக்குண்ணே. சீ ஃபுட்டில் தான் எல்லாம். உண்மையாடா? இதில் இருக்க எனக்கு ஒரு ஃபோட்டோ எடுத்து ஆகண்டாப்பா. ஃபோட்டோ அதான் பாருங்க காய்ஸ், வந்து ஒரு இப்படியே வந்து ஒரு பாலம் மாதிரி போட்டு செஞ்சிருக்கிறேன். நான் நினைக்கிறேன் இது ஒரு ஹோட்டலா? ட்ரிங்கோ மேல் மூடி இருக்குடாப்பா. பார்க்க வேற இல்லை வரலண்ணே. இங்கிட்ட இந்த கதிரையில் பாருங்கண்ணே, இந்த யூரோப்பில் வந்து இருக்கும் யூரோப் ஸ்டைல் அது மாதிரி எடுத்துருக்காங்க. இந்த பின்னேற டைமில் வந்து வெயில் இல்லாத டைம் இதில் வந்து இருந்து வடிவா முன்னுக்கு பார்க்கலாம்டாப்பா. செம்மையா இருக்கு. என்னடா லவ்வர்ஸுக்கா? ஏய், நீ எப்போ பார்த்தாலும் பொம்பளை பிள்ளைட கதை தான்டா காய்க்கிறா. கப்புள்ஸுக்கா? அப்போ இப்போ எனக்கு இப்போ கப்பல் இல்லையா? நான் என்ன செய்ய தனியாக தானே வந்து இருக்கணும்.
அது நீங்க பிடிக்கணும். அட பாவி பயலே. IELTS. எஸ். வேற எப்படி போகுது தம்பில லவ் பாடுகள் காதல்? எனக்கு லவ், நான் சிங்கிள். சிங்கிளா? இங்கால வந்து இந்த கூடுதலா வந்து தண்ணியில வந்து சரியா கிறிஸ்டல் கிளியரா இருக்குமானே, கண்ணாடி மாதிரி அப்படித்தானே? தண்ணி வந்து கிறிஸ்டல் கிளியரா இருக்குன்னு தானே இங்க? அது ஏன் அப்படி? கப்பல் தண்ணி வந்துடா கண்ணாடி மாதிரி இருக்குண்டா, மேல இருந்து பார்க்கக்குள்ள தண்ணி கடியில் இருக்கிற விஷயம் எல்லாம் விளங்கும். அப்ப நம்மட கல்லடி பீச்சில் எல்லாம் வந்து அப்படி இல்லை. ஏன் அப்ப இங்க அப்படி இருக்கு? இயற்கை மாற்றம். இயற்கை மாற்றம். இயற்கை மாற்றமா? சரி, எனக்கும் தெரியாது அந்த விஷயங்கள். யாருக்காவது தெரியும்னு சொன்னா கமெண்ட் பண்ணுங்கண்ணே. ஏன் ட்ரிங்கோல இருக்கிற தண்ணி மட்டும் கிறிஸ்டல் கிளியரா வந்து இருக்குன்னு சொல்லி. எங்கேயோ கூட்டிட்டு போறா, நானும் இந்த வெயிலுக்குள்ள ஓடி 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 போறேன். கூகுள் மேப் காட்டு, அங்க போறோம். கூகுள் மேப்பை காட்டு. எங்க போனதான்? பொக்கோட்டுக்குள்ளையா? பொக்கோட்டுக்குள்ள வச்சுட்டு தான் நினைப்ப வாரா போய் தெரியுமா எதால போகணும். எத்தனை கிலோமீட்டர் போகணும்? மினிட்ஸ் 6 மினிட்ஸ் இருக்குண்ணே. இந்த ரவுண்ட் பண்ண வட்டியானே ஏதாவது விட்டோம். ரைட் 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 ரைட். பீஷாட்ல இருக்குடாப்பா. இது என்ன பில்டிங்டா தம்பி? பில்டிங்க பாருண்டா, கொழும்புல இருக்கிற மாதிரி இருக்குண்ணே. வீடா? வீடுதான். ஆபீஸ் வரியா? என்னடா வீடு இப்படி இருக்கு? ஓ மை காட், பெரிய பில்டிங். ஆபீஸ் போல என்னடா? ஆபீஸ் என்னவோ. நம்மட வீட்டையே கரண்ட் பில் வந்து மாசம் 5000 ரூபாய் வருது. இங்கெல்லாம் வந்து எவ்வளவு வரும் இல்லை கரண்ட் பில்? ஒரு 20-30. 20-30? 3 லட்சம் 4 லட்சம் 5 லட்சம் ரூபாய்க்கிட்ட வரும்டா. தண்ணி பில்லே வந்து வரும் ஒரு 50,000-60,000 ரூபாய் வாட்டர் பில் மட்டுமே. ஏன்டா எல்லா ரூமுக்கும் வந்து ஏசி பூட்டிருப்பாங்க ரைட்டா? கலர் லைட் எல்லாம் பூட்டிருப்பாங்க, ஏசி பூட்டிருப்பாங்க. அப்ப எல்லாம் சிக்கல். கேமரா சுத்தி வளைச்சி கேமரா இருக்கு. இது என்ன ரவுண்ட் அபவுட்? ட்ரிங்கர் ரவுண்ட் அபவுட். அது இதாலியா? போனும் பாருங்கண்ணே. நாங்க என்னத்தை பார்த்துட்டு போறோமோ அந்த விஷயத்த வந்து உங்களுக்கு வந்து நாங்க காட்டுறோம், முடிஞ்ச அளவு காட்டுறோம். பாருங்க. இது தம்பி வந்து ஃப்ரெண்ட்ஸோட வந்து வரக்குள்ள வந்து ஒரு நாள் வந்து இப்போ அவர் என்ன கூட்டிட்டு போறாரு ஒரு ஹோட்டலுக்கு. அந்த ஹோட்டல்ல வந்து சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வந்து நல்லா இருக்குமா. அப்ப தம்பி கூட்டிட்டு போறதுனால நான் போறேன். இது ரயில்வே ஸ்டேஷன்டா, காட்டு. நல்லா இருக்கு. ட்ரிங்கோ ரயில்வே ஸ்டேஷன். இது என்னது? அவ லேடி ஆஃப் ராசிக்கும் விடுறான் இல்லப்பா. சர்ச் பண்ணிருக்கேனே. ரைட். அப்பே வந்து ரோட் மாதிரி. என்னது? அப்பே வந்து ரோட் மாதிரி இருக்கா? அப்ப என்ன திரும்பி ரோட் மாதிரியா வரும்? வீட்டுக்கு போனா திங்க டவுன் வருது. அந்த அம்மாவுக்கு உதவி செய்ய போன ரோட்டா? என்னடா சொல்றா? ஆனா எல்லா இடம் வெயில் தான் என்ன தம்பி? வெயிலுக்கு கூட இல்லை.
இப்ப ஏதாவது காய்ச்சிட்டு வாடா. இப்ப இந்த கெப்பிட சத்தம் ஒன்றும் இல்லாம வீடியோல இருக்கும். அதை நாங்க போட இல்லை, அது விளங்குதா? அதனால ஏதாவது காய்ச்சிட்டு வா. நான் ஏதாவது காய்ச்சிட்டு வருவேன். நான் காய்ச்சிட்டு வந்து அதை விடக்குள்ள வந்து நீ தொடரு. தொடர ரூட்டே காட்டு. இது வந்து இந்த இந்த இடம் வந்து பாத்தியா நம்ம மட்டக்களப்பு சத்தா ரோட் மாதிரி எப்படி இருக்கீனே ஃபுல் க்ரௌட் ராப்பா. நம்ம மட்டக்களப்புல இப்படிதான் இதே மாதிரி இதே வியூல வந்து சரியா இதே வியூல வந்து சத்தா ரோட் இருக்கு. எந்த நேரமும் இப்படித்தான் இருக்கு சனம். ட்ரிங்கோவில் இருக்கும் சத்தா ரோட் காட்டிக்கொண்டே இருக்கு. எத்தனை மீட்டர்? 3 மினிட்ஸ் காட்டுது. 3 மினிட்ஸா? எத்தனை கிலோமீட்டர்? நல்ல வழியா அந்த ஜலகால சாரம் இருக்கு. உண்டாப்பா கண்ணுக்கு பளிச்சு மாம்பழம் மாதிரி வெட்டி சாப்பிட்டா சரி. உனக்கு ஒரு பிக்கப் போகுது. இந்த பிக்கப் எல்லாம் தம்பி வந்து இந்த எலிஃபென்ட் சஃபாரி யானையில் பார்க்க போவோம். அதுகளுக்கு தான் இது சரிடா, பெர்ஃபெக்ட் சாவானது. போனாக்கள் பௌத்தம். யாரு? பௌத்த பிக்குமாரா? சரி, இங்க பாருங்க, இந்த இதை காட்டுங்க. தவறு என்ன வடிவா இருக்குன்னு எதால போகணும்? வீட்டுக்கா? இதாலையா? எங்கெல்லாம் கூட்டிட்டு போறானப்பா. இது மார்க்கெட்டாடா? மீன் மார்க்கெட். திருவண்ணாமலை பஸ் ஸ்டாண்ட். பஸ் ஸ்டாப் அது. அதுக்கிட்ட மான் நிக்கும். முன்னூறு மான் நிக்குமா? காய்க்கலாமா? குடிச்சு பார்க்கலாமா? போட்டோல அங்கிட்டு எடுக்கலாம். மானை காட்டுவோம். மனே என்னத்தையா காட்டணும், கடைசியா மானை காட்டுவோம். ஓ மை காட், பம்மிங்க பாத்தீங்களா? இந்த இதுக்குள்ள நிக்கிற மான் இதுக்குள்ளே இருக்கு. எல்லாம் இப்ப வெயில் தானே மச்சான், எல்லாம் போயிடுச்சு. எவ்வளவு ஸ்பீட் பேக்கறீங்க அப்பா. உனக்கு போலீஸ் போல, உனக்கு போலீஸ் ஆபீஸ் இருக்கு போல. இந்தானிங்க மாமா, இந்தானிங்க. நோ பார்க்கிங்ன்றீங்கடா. பார்க் பண்ணலான்னு இருக்குடா தங்கமே. அது பார்க் பண்ணலாம். பார்க் பண்ணலாமா? இந்த அருகே 2 பை. இதெல்லாம் கிடைக்குமா? சரிம்மா. கிட்ட மணக்கு என்னது? மான். அங்க நிறைய இருக்காங்க. மான் இருக்குடாப்பா. மான். ஹாய் மான், ஹவ் ஆர் யூ மான்? ஹாய் மான், ஹவ் ஆர் யூ? இதுல ஒன்று இருந்துச்சு. அந்த நிறைய உங்க கும்பமான் தான் நீ கொம்புள்ள மான் கிடக்கு. வெள்ளக்காராக்களோட வெளிநாட்டு காராக்களோட மான் வந்து விளையாடுது. நம்மளை கண்டா மான் வந்து ஓடுதுடாப்பா. என்ன பிரச்சனைன்னு சொன்னா, வெள்ளக்காராக்கள் சாப்பாடு கொடுக்குறாங்க தம்பி, சரியா? நம்ம கொடுக்குறோம். எஸ்
ஹாய் அது கொம்பு மான் கொம்பு கொம்பு மான் வந்து ஆண் தானே ஆண். இங்க பாருங்க இங்க பாருங்களேன் என்ன வடியா தீத்துறாங்க அழகான முட்டும் இல்லடா சீதை வந்து இந்த மாண்ட இதால தானே கவர்ந்து என்ன மானை பிடிச்சி தான்னு சொல்லி நின்று கடைசியில எல்லாம் புழைஞ்சி போயிடுச்சு மானை பிடிச்சி தான்னு சொல்லி நின்று அந்த நீங்க சைவம் தானே சொல்லுங்க அந்த கதையை சொல்லுங்க நமக்கு சைவத்தை பத்தி ஒண்ணும் தெரியாதா பேருக்கு தான் செய்வோம். என்ன சொல்ற அப்ப கிறிஸ்டியனை பத்தி சொல்லு. நாம மதத்தை பத்தி ஒண்ணும் தெரியா மதத்தை பத்தி ஒண்ணும் தெரியா அப்ப எதை பத்தி தெரியும்? சினிமா பத்தி ஏதாவது சினிமா பத்தியா? அப்ப கமலஹாசனை பத்தி சொல்லு. கமலஹாசனா சின்ன வயசுல இருந்து என்ன நடிச்சுவாரு படம்? என்ன ட்ரக்ல என்ன பிடிபட்டு தேராம்? ட்ரக்லயா? அது இந்த விக்ரம் நடிச்சதுல வராது. ட்ரக்ஸ் அடிச்சு பாவனையில வந்து பிடிபட்டுன்னு சொல்லி கதை கொண்டு ஒரு ஸ்ரீகாந்த். அது என்னத்துக்கு வந்தா ரெண்டு கிட்ட நடிகர் பிடிபட்டவங்க அவங்களோட கேஸ வச்சு இப்ப நிறைய பேர் விஜய்க்கு சொல்றாங்க, அஜித்துக்கு சொல்றாங்க, ரஜினிகாந்துக்கு சொல்றாங்க, லக்ஸ் பாஜண்டு அப்படி பொருள் எங்களுக்கு வராங்க. சரி டிஎன்ஏ எடுத்து செக் பண்ணி பார்க்கட்டாம் ரெண்டு பேரையும் அப்படி போகுது என்ன. சரி நம்ம என்னதான் இப்ப நம்ம காய்ச்சி கொண்டு இருந்தாலும் தம்பி நம்மளோட சிந்தனை நோக்கம் இல்லாம வந்து நம்ம வந்து பைக்ல பேக்ல இருக்கணும்னே சாமான் எல்லாம் பெருமையா விலை இந்த சாமான் பிறகு வந்து எல்லாமே வந்து இல்லாம வந்து போயிடும். அதனால மிகவும் கவனமா வந்து இருக்கணும். இது டிக்கெட்டாடா? இல்ல கேட்டுக்கலண்ணே. அதாவதுடா உனக்கு ஒரு விஷயம் விளங்குதா? சொல்லுங்க. இந்த இருக்கிற மானுக்கு வந்து நம்ம இங்கே சாப்பாடு வாங்கி கொடுக்கணும்டா. விளங்குதா உனக்கு? விளங்கு. இந்த மாதிரி சாப்பாடு எல்லாம் வந்து வச்சிருக்காங்க. இந்த சாப்பாடை வாங்கி கொண்டு போயிட்டு மானுக்கு கொடுத்தாதான் மான் கிட்ட வரும். விளங்குதா? நான் சோடா பீட்சா எல்லாம் போட்டீங்கன்னா அது சோடா பீட்சா எல்லாம் வந்து கொடுக்க கூடா. சரியா? மானுக்குன்னு சொல்லி சாப்பாடு வந்து வச்சிருக்காங்க. இங்க பாருங்க கீரை வகைகள் எல்லாம் இருக்கு. இதுல வந்து நாங்க வந்து பை பண்ணி கொடுக்கணும். நாங்க சும்மா உள்ளுக்குள்ள போயிட்டு மான் இல்லைன்னா மான் வருமா? நம்மளதான் பாக்குது. அது என்னத்தை தெரியுமா பாக்குது? அடே எங்கந்திரா வந்திருக்கீங்க, ஒரு கீரை கட்ட வேண்டிதாங்க வேண்டான்ற மாதிரிதான் பாக்குது. வாங்க அப்படி போ. சரி கைஸ், நாங்கள் போக போகிறோம். மானுக்கும் சாப்பாடு கொடுக்கல, நமக்கும் சாப்பாடு இல்லை. ரைட், சரியான பசி 12 மத்தியானம். உண்மையாவடா? ஆனால் காலையில் பரோட்டா சாப்பிட்டேன் தானே, அது கொஞ்சம் நேரம் ஓகேவா இருந்துச்சு. இப்போ பசிக்குதுடா. பைக் டயர்ட் களைப்பு டயர்டுனே. நான் வரக்குள்ள வந்து சரியான நித்திரலடா. எவ்வளோ நேரம்டா நித்திர கொண்டு ஹெல்மெட் அடிபட்டு இருந்தா கத்தியா. எனக்கு ஒரு கட்டத்துல இப்படி நல்ல நித்திரம் வந்துட்டேன். இப்படி இருந்தனா இப்படி விழுந்திருந்தேன்டா கதை முடிச்சு. ஒரு அதோட நிப்பாடி போட்டு மோத்தலாங்க. இங்க போட் சர்வீஸ் எல்லாம் போகுதுடா. போட் சர்வீஸ் டூரிஸ்ட்னாலயா? என்ன வடிவா இருக்குன்னாடா அந்த இடங்கள். எதற்கு ஏதோ வந்து அங்கால வந்துடா ஒரு அந்த டிவியில டிஸ்பிளே ஒன்று போட்டு அப்படி இருக்கும். ஒரு வித்தியாசம் எல்லாம் இருக்கு, கலர் எல்லாம். வீடியோ மாதிரி டிவில வரும். ஓண்டாப்பா, அதுல குளிக்கலாமா? குளிக்கலாம். அது சரி, குளிக்கலாம் ஃப்ரீ.
குளிக்கிறலாம் ஃப்ரீ ஃப்ரீ. நீங்க என்ன குளிக்கலையாவே? இல்லை. உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு? நீங்க என்ன பிரச்சனை இது? கடிக்கு உப்பு தண்ணி போட்டால் கடிக்கும். உப்பு தண்ணி போட்டால் கடிக்குமா? ஏனது தெரியா, அது அலர்ஜிக்கு மாதிரி வந்து அதனால உப்பு. அப்போ பீச்சில் ஒன்றுலையும் குளிக்கலானே? குளிக்கல. அது சரி சரி, நம்ம வந்து சாப்பாடு வாங்கிட்டு போக பார்ப்போம். நீங்கள் குளிக்கலாம் குளிக்கலாம். இல்லை எனக்கு கேளாடா. நான் அப்படி வந்து லைட்டாக சொன்ன தெரியும் தொங்கல் எங்கே இருக்கு? தொங்கல் வெள்ளையா இருக்கு தூரம் இஞ்சால். ஓ விலங்கு இதாலையா போகணும்? அங்கே ஒன்றா திருக்கோணேஸ்வரர் கோயில், இதில் ஒன்றா திருக்கோணேஸ்வரர் கோயில். இங்கே பாருண்டா பிளாட்டுக்கல்ல இவங்க லைஃப் கார்டு போல இருக்குண்ணே. வேலு ஐயா ரோட்டை பார்க்க வாரேது. என்ன கைஸ், ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு இடத்தை வந்து கண்டுபிடிச்சிட்டோம். இடம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபுல்லாக குளம் மாதிரி இருக்கு என்ன தம்பி? ரைட், இந்த இருக்கிற குளத்துக்கிட்ட போயிட்டு தான் நாங்கள் இப்போ சாப்பிட போகிறோம். ஃப்ரைட் ரைஸ் ஒன்று வாங்கி எடுத்துட்டோம். இனி அதை சாப்பிட்டுட்டு ஒரு கொஞ்ச நேரம் வந்து இயற்கையோட வந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு இனி அப்படியே நாங்கள் வந்து எங்கே போகிறோம்? பேட்டிக்கிலோவுக்கு போக போகிறோம். ரைட். ஆனால் யானை இருக்கா? இல்லை, யானை வேலி எங்கடா? யானை வேலி. ஆனால் அங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மாடு. யானை வேலி அபாயம். டேய் மறந்துருந்து கையை வச்சுட்றாடாப்பா இதில் வேலியில். எனக்கு ஏதோ அந்த சின்னனில் வந்து ஜுராசிக் பார்க்கா ஜுராசிக் வேர்ல்டா? ஜுராசிக் வேர்ல்ட் படம் பார்த்த மாதிரி இருக்கு. அதாவது ஒரு காட்டுக்குள்ள அப்படியே போவாங்கல்ல, அது மாதிரி இருக்கு அந்த இந்த இடம். எப்படி இருக்குண்ணே? இங்க பாருங்க, எப்படியே காட்டுங்க அவங்களுக்கு. இப்படிங்க அப்படியே பிடிச்சுக்கொள்ளுங்க. எப்படி இருக்குண்ணே இடம்? சூப்பரா இருக்குண்ணே. என்னடா அங்கே எனக்கு கவர்மெண்ட் ஆஃபீஸ் எதுவும் வருதோ? ஓகே ஓடிக்கொண்டுதான் இருக்கு. என்னடா அதுக்குள்ள இறங்கில நிக்கிறாங்க. நம்ம இறங்கலாமா? அதெல்லாம் கேட் வழி. அந்த கேட் வழியால இறங்கலாமே. அதுக்குள்ள இறங்கலாம் போல வழி இருந்தா பாக்கலாம். படியா இறங்கிட்டு இருந்து சாப்பிடுவோம் என்ன நிம்மதியா. ஓண்டாப்பா வழி படிக்கட்டு பாட்டி இறங்க இந்த இருக்கு. படிக்கட்டை காட்டுங்க படிவா அவங்களுக்கு. ரைட். பைக்கை வச்சுட்டேனே அப்படியே வாங்க போவோம். படிக்கட்டில் இறங்க போறேன். டேய் கவனம், இந்த இருக்கிற இதுல தலை பட்டுச்சுன்னா சரி கருகி போயிடுவோம். படுதா? இல்லை. அடே நம்ம வந்துடா தம்பி. பாருடா அப்படி இருக்குண்டு. ஓ மை காட், இன்னும் அழகுடாது. சரி இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த காட்டுக்குள்ள நுழையிறோமனே. காட்டுக்குள்ள வந்துடும் சரியான காத்துடா. அப்போ இங்கே ஓ மை காட், நாங்கள் வந்த பிளான் வந்து வேறு. நானும் தம்பியும் உடுப்பு கொண்டு வந்திருக்கோம் நிறைய. சரியா? நான் பிக்னிக் போகிற மாதிரி 4 நாளைக்கு ட்ரிப் போகிற மாதிரி தான் நாங்கள் பிளான் பண்ணது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சிச்சுவேஷன் வாய்க்கல. எப்படி சொல்கிறேன், இங்கே வந்து கூடுதலாக வந்து ட்ரிங்கோவில் வந்து போன வீடியோலையும் வந்து நான் வந்து நிறைய இடங்களுக்கு போய் வீடியோ வந்து போட்டிருக்கேன். இப்போ அந்த பிரச்சனையால் வந்து இங்கே சுற்றி பார்க்குற பெருசாக இடங்கள் இருக்கல. அப்போ ஏன் சும்மா டைமை வேஸ்ட் பண்ணுவான்ட்டு போட்டு சரியா நாங்கள் நிற்கலை. இங்கே வர்றா செமையா இருக்கீனே. சரி வாங்க.
சாப்பிடுவோம். வாங்க சாப்பிடும். இப்படி இருக்கணுமா அப்படி இருக்கணுமா பழம் முழங்கு இல்லை கீழே இருக்கிறாங்க பிரச்சனையே தண்ணிதான். சரி இப்படி போட்டு வந்தான் ஒரு யானை கோவத்தில் படுத்த நிறைய அப்பா. எப்படி சூப்பரா இருக்குடா. ரைட் கைஸ், நாங்கள் அப்படியே சாப்பிட்டுட்டு இந்த வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுறோம். ஃப்ரைட் ரைஸ் வந்து நல்லா இருக்கு. அதே போல் வந்து இந்த சுத்தி விலைக்கு வந்து சூப்பராக இருக்குடா. இந்த இருக்கிற நடு காட்டுக்குள்ள சாப்பிட்டோமே, நடு காடுதான் காடுதான். அங்கே வந்து யானை வெளி இருட்டு பட்டுச்சுன்னு சொன்னால் யானை வந்து யானை. ஸோ கவனம் இருக்கணும். நல்ல காற்றா இருக்கு, தண்ணியெலாம் இருக்கு. சாப்பிட்டு போட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறோம். ஓகே கைஸ், இந்த வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க. நாங்கள் ட்ரிங்கோக்கு போயிட்டு அந்த அம்மாவுக்கு வந்து உதவி செஞ்சுட்டு திரும்பி ரிட்டன் வரோம்னே. ரிட்டன் வந்துட்டு அந்த இருக்கிற சாப்பாடு கடை ஒன்றில் ஃப்ரைட் ரைஸ் வந்து வாங்கிட்டு அந்த இயற்கை மரத்துக்குள்ள வந்து இருந்து சாப்பிட்றோம். ரைட், அந்த இடம் வந்து எப்படி இருந்துச்சு? நல்லா பச்சை பசலண்டு, பெரிய கப்பல், எஸ், நிறைய வெள்ளக்கார ஃபேமிலி. வெள்ளக்கார ஃபேமிலியா? எங்கடா? வெளிநாட்டுல இருந்தார்கள். எங்க பார்த்த நீ? அது முன்னுக்கு இருந்தார்கள். அதுக்கு முன்னுக்கு, அதாவது நம்ம அந்த இதை சொல்றீங்கண்ணே, அந்த டூரிஸ்ட், அந்த எனக்கு டக்குனு வரல, அந்த மான் வந்து போக்குள்ள அந்த மானுக்கு வந்து வெள்ளக்காராக்களை வந்து சாப்பாடு தீத்துரு. அதெல்லாம் வந்து உண்மையாவே நல்லா இருந்துச்சு. ஆனா போன முறையும் வந்து நான் வந்து தம்பி வந்து ட்ரிங்குக்கு போனானே, ட்ரிங்குக்கு போயிட்டு உதவி செஞ்சுட்டு வரக்குள்ள வந்து ஒரு சரியான ஒரு கவலையான விஷயம், அந்த பைக் வந்து டயர் வெடிச்சிட்டு. அதே போல வந்து இந்த முறையும் வந்து அம்மாவுக்கு போயிட்டு உதவி செஞ்சுட்டு வரக்குள்ள இன்னும் ஒரு கவலையான ஒரு விஷயம், சாப்பாடு கையில சண்டைன்றதையும் தாண்டி அதை இந்த இருக்கிற விஷயத்த வந்து நான் எப்படி இதை வந்து நான் சொல்றேன்னு சொல்லி தெரியல. ஏனண்டா நாங்க இந்த வேலையை முடிச்சு போட்டேனே தம்பி, இந்த வேலையை முடிச்சு போட்டு ஒரு சந்தோஷமா வந்து நானும் தம்பியும் வந்து நல்லா ஃபன் பண்ணி கொண்டு சிரிச்ச முகத்தோட அந்த நீங்க முன்னுக்கு வந்து பார்த்துருப்பீங்க, ஹாய் ஹலோ கைஸ் வெல்கம் என்று சொல்லி நாங்க அதை ஸ்டார்ட் பண்றோம். ஸ்டார்ட் பண்ணி நாங்க வந்து நிறைய இடங்களை கொண்டு சுத்தி காட்ட போறோம். காட்டி போட்டா இப்படி நாங்க வீட்டை வரோம் சொல்லி இருந்தோம் நம்ம. ஆனா அதே இது அந்த வீடியோ நீங்க தொடர்ச்சியா வந்து பார்க்கக்குள்ள விளங்க எங்கட அந்த எனர்ஜி வந்து குறைஞ்சி கொண்டு போகுது. அது ஆகையும் லோவா குறைஞ்ச கடைசி விஷயம் என்னண்டா, அதை நம்ம சாப்பிட்ற டைம். நீங்க அதை பார்த்துருப்பீங்க. நாங்கள் அதில் சாப்பிடக்குள்ள நான் எனக்கு மைண்ட் வந்து கிளியர் இல்லை. அப்போ நான் அதில் ஒரு சொல்வேன், சாப்பிட்டு போட்டு இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். அப்போ நீங்கள் யோசிச்சிருப்பீங்க, அதுலேயே இருந்து நான் நிறைய விஷயங்கள் காய்ச்சிருக்கலாம், அந்த இயற்கையோட இருந்து காய்ச்சிருக்கலாம். ஆனால் ஒரு விஷயம் என்ன தடுத்துட்டு, என்னையும் தம்பியும் தடுத்துட்டு, அது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், கிருஷ்ணா அண்ணாக்கு மேல வந்து இருக்கிற கோபம் நமக்கு வந்து திரும்பிட்டு. உண்மையா பையா? சரி, கிருஷ்ணா அண்ணால வந்து இருக்கிற அந்த ஜெலஸ், கிருஷ்ணா அண்ணா இவ்வளவு வளர்ந்துட்டு, கிருஷ்ணா அண்ணா வந்து இப்படி யூரோப்புக்கு ட்ரிப் போயிருக்கார், கிருஷ்ணா அண்ணா யூடியூப்ல நல்ல நல்ல வீடியோஸ் போட்டு நிறைய பேருக்கு உதவி செஞ்சார். அப்ப அதுல இருக்கிற அந்த பொறாமையும் அவருக்கு மேல இருக்கிற அந்த வெறுப்பும் வந்து சேர்ந்து நமக்கு, அதாவது அவருக்கு காட்டி கொள்ள இல்லாம இப்ப நமக்கு காட்டி விட்டு அப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு காய்ஸ். வந்து இதை எப்படி சொல்றேன்னு சொல்லி தெரியல. நானும் தம்பி, நான் இந்த வீடியோவில் வந்து சொல்கிறேன், நீங்களே பார்ப்பீங்க இந்த கடைசி கட்டம். தம்பி வந்து ஃப்ரெண்ட்ஸோட வந்து ஒரு ஹோட்டலுக்கு வந்து
ட்ரிங்குக்கு வந்து போயிருந்தவர். போன டைம்ல வந்து ஒரு ஃப்ரைட் ரைஸ் வாங்கி சாப்பிடுவார். அந்த கடையில் ஃப்ரைட் ரைஸ் வந்து நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு. அப்போ தம்பி என்ன கூட்டிகிட்டு போகிறான்னு சொல்லி நாங்கள் வீடு எடுத்து கொண்டு போய் ஒன்றுருக்கோம். போய் ஒன்றுக்குள்ள என்ன நடந்துச்சு என்றதை வடிவா தெளிவாக நீங்களே சொல்லுங்க. என்ன நானே ஒரே வந்து நம்ம ஆக்கிட்ட சொல்றது சரியில்லை, நீங்க சொல்லுங்க. அதாவது வடிவா சொல்லணுமா? அதாவது இப்ப நானும் நீங்களும் மோட்டோவில் போறோம், போய் கொண்டிருக்கோம். ரைட். போனதுல இருந்து என்ன நடந்துச்சு, என்ன காரணத்தினால நாங்க அப்செட் ஆகி திரும்பி ரிட்டர்ன் ஆகி இப்படி ஒரு வீடியோ எப்ப செஞ்சு கொண்டிருக்கோம் என்று சொல்லுங்க. அப்ப நானும் நான் பைக்ல போய் கொண்டிருக்கோம். சரியான பசி. ஒரு கடை வந்துட்டு கடையில இருந்து இறங்கி அண்ணா கடைக்குள்ள போய்த்தாரு. நான் என்ன செஞ்சேன், கோப்ரோவில் வீடியோ எடுத்து கொண்டு வந்து நான் போய்கொண்டு நம்ம வீடியோ எடுத்து கொண்டிருக்கேன். அப்புறம் 300 அண்ணா வந்தாரு. என்ன தம்பி நீங்க வீடியோ எடுக்கீங்கன்னு கேட்டாரு. அப்புறம் அண்ணா யூடியூப்ல வீடியோ எடுத்து கொண்டிருக்க பிறகு சொல்லித்தான் அண்ணா போய்த்தாரு பின்னுக்கு வெளியாலையோ. பிறகு வந்தாரு, நீங்க எப்படி வீடியோ எடுக்கலாம் கடையில வந்து, உங்கள்கிட்ட பெர்மிஷன் கேட்கலையா என்று. பிறகு கேட்டாரு, தெரிஞ்சானே உங்களுக்கு யாழ்ப்பாணத்துல ஒரு கேர்ள்ஸ் எல்லாம் எடுத்து வீடியோ எடுத்து போடுறது. பிறகு எனக்கு சந்தேகம் வந்து யாரு சொல்றாரு, நான் திரும்பி அவர்கிட்ட கேட்டேன், யாரு சொல்றீங்க யாரும் சொல்லல. பிறகு நான் வெளியால் வந்த பிறகு எங்க கேட்டேன். பிறகு கிருஷ்ணா அண்ணா அண்டி. பிறகு அண்ணாட்ட சொன்னேன் நான். பிறகு அவர் வீடியோ எடுக்க டிலீட் பண்ணிட்டான். ஒரு ஐசிலாம் போட்டோ காப்பி எடுத்து அண்ணாட போட்டோ. அப்போ காய்ஸ் இவ தம்பியோட சைடுன்னு சொல்லிடுறேன். என்னண்டா நானும் தம்பியை வந்து போயிட்டு இறங்கினோட வந்து நான் தம்பிகிட்ட சொல்லியிருந்தேன், நான் இந்த இருக்கிற சாப்பாடு கடையை வந்து நாங்கள் நம்மளோட மக்களுக்கு காட்டுவோம். ஏன்னா இப்போ நான் வந்து எல்லாத்தையும் வீடியோ போடுற மாதிரி இந்த இருக்கிற சாப்பாடு கடையில் இப்போ இவன் வேறு அந்த சாப்பாடு வந்து நல்லா இருக்குன்னு சொன்னவன். அப்போ வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு இல்லாட்டி யாராவது ட்ரிங்கோக்கு போனால் அந்த சாப்பாடு நல்லா இருக்குன்னு சொன்னால் இப்போ நீங்கள் கூட ட்ரை பண்ணலாம். வெளிநாட்டிலேருந்து வரவர்கள் ட்ரை பண்ணலாம். இல்லைண்டா எங்களை மட்டக்களப்பிலையோ வேறு இடங்கள்லேருந்து பார்க்குறாங்க ட்ரிங்குக்கு போனால் அந்த காலத்தில் போய் சாப்பிடலாம். அது ஒரு நல்ல ஒரு நோக்கத்துக்காக செஞ்ச ஒரு விஷயம். இப்போ நாங்கள் இறங்கக்குள்ளேயே அப்போ தமிழ் சொன்னேன், தம்பி நான் கடையில் போகிறது அந்த கடையில் வந்து வாங்குற அந்த சாப்பாடையும் ஒரு வீடியோ எடுத்துரு இப்படி கையில் வச்சுக்கொள்ளுன்னு. அப்போ நான் போயிட்டு இந்த கசியரில் போனேன். அந்த கசியரில் ஒரு அம்மா ஒரு ஆள் தான் இருக்கிறாங்க. அப்போ நான் போயிட்டு காய்ச்சி கொண்டுக்குள்ளே ஒரு அண்ணன் ஒரு ஆள் டக்குன்னு வந்து மூவ் ஆகி, ஏன் வீடியோ எடுக்கீங்க அண்டா எனக்கு ஒரு மாயா அப்படின்னு நான் சொன்னேன். இல்லை அவர் என்ன தான் எடுக்கிறேன், தம்பி தானே எடுத்து, அவர் என்ன தான் வீடியோ எடுத்து கொண்டிருக்கார். சரி எடுத்து போயிட்டு போனா. அப்போ தம்பி வந்து வீடியோ அந்த பிரச்சனை நடந்த வீடியோ வந்து எங்கிட்ட இருக்கு. ஏன்னா நாங்கள் போட விரும்பல யூடியூப்ல. அப்போ அந்த பிரச்சனையை வந்து எப்படி நடந்துச்சுன்றதான் சொல்லுவார். அப்போ அவரை சரி ஓகேன்னு போயிட்டு திரும்பி ரிட்டர்ன் வந்துட்டு அந்த சிச்சுவேஷனை யோசிச்சு பாருங்க எப்படி இருக்குமெண்டு. அந்த கடையில் வந்து நிறைய பேர் ஆகும். சரியா, அவடத்துக்கிட்ட நான் இந்த ஹெல்மெட்டையும் போட்டுட்டு நிற்கிறேன், காசை தூக்கி கொடுக்குறேன். அந்த அம்மா காசை வாங்கிட்டா. அந்த அண்ணா போயிட்டு திரும்பி வந்துட்டு சொல்கிறார், எங்களோட பெர்மிஷன் இல்லாமல் நீங்கள் எங்களோட பர்சனல் ஷாப்பை நீங்கள் எப்படி எடுப்பீங்க? அவர் கேட்ட கேள்வி சரி, அது வந்து உண்மையாவே சரி, 100% சரி. ஒரு ஆள்ற ஒரு பிரைவேட் ஒரு ஏரியாக்குள்ள நாங்க போறோம்னு சொன்னா அவங்களோட பெர்மிஷன் இல்லாம வீடியோ எடுக்க இயலாது. சரியா, நாங்க செஞ்சது புள்ளதான், நாங்க ஒத்துக்கொள்றோம். சரியா, எங்களோட சைட் புள்ளதான், ரைட். ஆனா அதை கதைக்கிற ஒரு விதம் இருக்கு தானே கைஸ். தம்பி வீடியோ எடுக்காங்க தம்பி, இது எங்களுக்கு விருப்பம் இல்லை விஷயம், வீடியோ எடுக்காங்க என்றா சரி என்னன்னு சொல்லி நாங்கள் அதில் டீல் பண்ணியிருப்போம். அவடத்துக்கிட்ட திரும்பி ரிட்டன் வந்துட்டு எங்களோட பெர்மிஷன்லாம் நீங்கள் எப்படி வீடியோ எடுப்பீங்க? நான் சொன்னேன், உடனே சொன்னேன் அவர்கிட்டே, அண்ணா சாரி நான் மன்னிச்சு கொள்ளுங்கண்ணா, தெரியாமல் எடுத்துட்டேன், வீடியோ டீல் பண்ணுறேன்ற வேர்டை நான் சொல்லிட்டேன். நான் உடனே சொன்னேன்னா இல்லையா, நான் வாய் காட்டுனேன். நான் ஏண்ட உடனே அவருக்கு இன்னும் இப்போ நான் இப்போ டக்குன்னு உடனே சொல்லி கேட்டுட்டேனே, அவருக்கு இன்னும் வந்து இது ஆயிடுச்சு. இந்த கொளரப்புன்னுவாங்க, அந்த கொளரப்பாய் உடனே உங்களுக்கு தெரிந்தானே அந்த ஜெஃப்னால் ஒரு ஆள் வந்து இப்போ உள்ளே இருந்தவர் கிருஷ்ணான்னு சொல்லி, அவர் இப்படிதான் பொம்பளையெல்லாம் வீடியோ எடுத்து தான் உள்ளே இருந்தவர். எனக்கு இந்த யூடியூப் வந்து கண்ணிலையும் காட்டலாம், யூடியூப் டிக்டாக்லாம் கண்ணிலையும் காட்டலாம். இந்த ஒருத்தரும் வரப்படா இந்த கடைக்கு, டிக்டாக்காரன் வரக்கூடா, யூடியூப்காரன் வரக்கூடா, இதெல்லாம் என்னது சீரழிஞ்சு போகுது அத்துதுன்னு சொல்லி தேவையாத கதை ஆக்கள்ல நிற்கிறாங்க. நான் அப்படி தலையை குனிஞ்சிட்டே இருக்கிறேன். அதை தாண்டி எனக்கு இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் இந்த ஃபீல்டுக்குள்ளே இருக்கிறனால எனக்கு ஓகே இந்த இருக்கிற சிச்சுவேஷனை எனக்கு எப்படி சமாளித்து போகணும் என்று சொல்லி கொஞ்ச நேரம் யோசிப்பேன். அது இப்படி ஓகே தம்பி வர இப்போ புதுசாக வர வந்து யோசிப்பேன், நீ ஃபீல் பண்ணியிருப்பேன் அவர்கிட்ட. அப்போ எனக்கு அது வரை யோசனை, இப்போ புதுசாக ஒரு பொடிய மாதிரி நம்மளோட வந்திருக்கான், இவன்
என்ன மனசு நினைப்பானு, இவன் மனநிலை பாதிக்கப்பட்டுருமோ, இவன் வந்து கவலையா ஃபீல் பண்ணிடுவானோ, அண்ணா இதை விட்டுப்பட்டு வேறு தொழிலை பார்ப்போமான்ற மாதிரிலாம் யோசிச்சிருவானோ என்ற ஒரு மைண்ட் ஒன்று அவனுக்கு அவடத்துக்கிட்ட சிக்கானது, அவடத்துக்கிட்ட அந்த அப்செட் ஆனது. எனக்கு அதுக்கு பிறகு ஒரு மேக்ஸிமம் ஒரு 2 hours 3 hours போச்சு இந்த பிரச்சனை நான் முடிச்சு கொஞ்சம் கிளியர் பண்ணி கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி வாரது. இதை நான் ஏன் திரும்பி திரும்பி சொல்ல வாரேன்னு சொன்னா, அவர் அந்த சொன்ன மெயின் என்னண்டா, என்ன அவர் வந்து யூடியூப்ல பார்த்துருக்கீங்க விலங்கு நான் சொல்றேன். ஏன்னா நான் கிருஷ்ணா அண்ணான்னு சொல்லி நான் வந்து யூடியூப்ல வந்து போடுறேன். அப்ப அந்த வீடியோ வந்து இவருக்கு போயிருக்கு. அப்ப அந்த வீடியோ இவருக்கு போனனால இவர் கிருஷ்ணா அண்ணாக்கு வந்து எதிர்ப்பான ஒரு ட்ரிங்கோல இருக்கிறவர். அப்ப நான் வந்த உடனே வந்து இப்ப என்ன தெரியும் தானே, ரைட், அப்ப வீடியோ வர எடுத்துக்கொண்டு வரேன். அப்ப யூடியூப் 2 வர தெரியும். அப்ப இதுகளை வச்சு கொண்டு இந்த இருக்கிற கோபத்தை என் மூலமா எனக்கு வந்து காட்டுவோம், என் மேல இது செய்வோம்னு சொல்லி அவர் காட்டிட்டு, அவர் அந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு ஹீரோ மாதிரி போலீஸுக்கு கால் பண்ணி கூப்பிடுவோம் என்று. அப்ப நான் ஒன்னும் சொல்லலை, நீங்க போலீஸுக்கு கால் பண்ணி கூப்பிடுண்டா கூப்பிடுங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. நாங்க செஞ்ச ஒரு சின்ன ஒரு புள்ள நாங்க சாரி கேட்டுட்டோம், ஏன்னா வீடியோ டெலிட் பண்ணணுமா டெலிட் பண்ணிட்டோம், சரியா? ஜெயிலுக்குள்ள பிடிச்சி போட போறீங்களா அதுக்கு? எல்லாம் செஞ்சாச்சு, நாங்க ஆர்கியூமெண்ட் பண்ணல, சண்டையும் பிடிக்கும். ஆனா என்ன அவடத்துக்கிட்ட ஒரு அவமானப்படுத்தி போட்டு என்ன மனநிலை பாதிக்கப்பட்டு, நான் இதுக்கு நினைச்சா ஒரு மானநட்ட வழக்கு போடலாம், விளங்குதா? அப்ப என்ன வந்து அவள நான் என் மனசு வந்து உடைஞ்சிட்டு என்னண்டா, இந்த அதுக்கு இப்பதான் விளங்கிச்சு கிருஷ்ணானாக்கு வந்து உலகம் ஃபுல்லாவே வந்து வந்து ஃபேன்ஸ் இருந்தாலும் கிருஷ்ணானாக்கு உலகம் ஃபுல்லா நிறைய எதிரிகள் இருக்கு. என்னடா நான் அதுதான் இப்ப யோசிக்கிறேன். இப்ப நம்ம கிருஷ்ணானான்னு சொல்லி கிருஷ்ணானாக்கு உலகம் ஃபுல்லா ஃபேன்ஸ் இருக்கிற மாதிரி உலகம் ஃபுல்லா எதிரிகளும் இருக்கு. அப்ப எனக்கு பிரச்சனை இல்லை, நான் அதை தாங்குவேன். எல்லாம் தெரிஞ்சுதான் இதுக்குள்ள வந்தோம்னே, எல்லாம் தெரிஞ்சுதான் வந்தோம். இவனெல்லாம் வந்து நம்மளோட கேமை கேட்கறதுக்காக தலைவன் எப்பயும் தலைவனா இல்லாம போற இல்லைன்னு. தம்பி உனக்கு பிடிக்கும் தானே கிருஷ்ணனா? நீ இவன் கூட எனக்கு சொல்லியிருக்கா 2-3 வீடியோஸ் பார்த்துட்டு, அண்ணா அந்த கவிதாஸ் அக்னியாக்கள் மட்டளப்பு வந்துட்டாங்க போய் பார்க்கலையான்லாம் கேட்டுருக்கான். அப்ப அவங்க எல்லாம் ஃபாலோ பண்றானு யூடியூப்ல, ஃபேஸ்புக் எல்லாத்துலயும். கிருஷ்ணனா நல்லண்டா, சூப்பர் மனுஷன். அந்த மனுஷனை போட்டு இவங்க வச்சு பேய் காட்டி கொண்டிருக்காங்கடா முழு பேரும், சரியா? அப்ப அந்த வீடியோ இருக்கு, அந்த வீடியோ நான் வந்து போடலை, அது போடுறது சரியில்லை, என்ன அது அந்த வீடியோ நான் போடல. அப்ப இந்த வீடியோ வந்து ஒரு ஃபன்னா வந்து மேக் பண்ணணும்னு நினைச்சேன். ஆனா இப்படி ஆகி போச்சு, நாங்க நினைச்சு கூட பார்க்கல இப்படி ஒரு சந்தர்ப்பம் நடக்கும்ண்டு. ஏன்னா போன உடனே அவர் வந்து ஏதோ வந்து அந்த அந்த என்ன சொல்ற, ஏதோ நான் கொலை செஞ்ச மாதிரியும் அதை அவர் பிடிச்ச மாதிரியும் ஏதோ ஒரு பெரிய ஒரு பிரச்சனை மாதிரியா எடுத்துட்டு, அப்ப நான் எந்த வாய் பொறுக்க இல்லாம அவர்கிட்ட கேட்கிறேன், ஏனண்ணா யூடியூப் உங்களுக்கு பிடிக்குது இல்லை? நான் கேட்டேன், ஏன்னா உங்களை யூடியூப் பிடிக்குது இல்லை, எதுவும் பிரச்சனை எதுவும் நடந்துச்சியா? இல்ல இப்படித்தான் எல்லாரும் கல்லணு பொம்பளை பிள்ளையில வீடியோ எடுக்கிற சீரழிஞ்ச வீடியோ அது இதுன்னு சொல்லி நிறைய வேர்ட்ஸ் வந்து விட்டுட்டே. அதே போல வந்து திரும்பியும் சொல்றேன், எல்லா வீடியோ வச்சுக்கா நான் போட மாட்டேன். இல்ல பிரச்சனையும் தாண்டி தம்பியோ இப்படித்தான். இது வந்து ஒரு கடைக்கு போயிட்டு வீடியோ எடுக்கிறன்றது வந்து ரூல்ஸ் இல்லை, சரியா? ஆனா அந்த இடம்ன்றது வந்து ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட். இப்ப உதாரணத்துக்கு வந்து நான் உங்களுக்கு சொல்ல போனா, இப்ப பாசிக்குடான்றது ஒரு டூரிஸ்ட், அதே மாதிரி ட்ரிங்கோல இருக்கிற பீச்ன்றது ஒரு டூரிஸ்ட். அப்ப அந்த டூரிஸ்டுக்கு வந்து வாரவங்க எல்லாரும் வந்து எப்படி வருவாங்க? சில பேர் வந்து குடிச்சிருப்பாங்கன்னு, சில பேர் வந்து ஸ்மோக் பண்ணுவாங்கன்னு, சில பேர் வந்து வீடியோ எடுத்துக்கொண்டே இருப்பாங்க. ஏன்னா அந்த இடங்கள் அழகான இடங்கள்ல வந்து காட்டுருக்கேன். ஃபாரினர்ஸ் எல்லாம் வந்து வீடியோ எடுத்துக்கொண்டு தான் எந்த நேரம் தெரிவாங்கன்னு, ரைட்? அப்ப அப்படியான ஒரு ஸ்பாட்ல இருந்து கொண்டு நீங்க இந்த கடைக்குள்ள வீடியோ எடுக்கலாம் அப்படி எடுக்கலாம் என்று சொல்றது, அது நான் ரூல்ஸா சொல்லல, அது விளங்கும் எல்லாருக்குமே. ஏன்னா இப்போ ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்ல போயிட்டு நீங்க இவரதுக்கு நிக்கல, அது நீங்க பொடி மணியன் போட்டுட்டு அப்படி போயிடலாம், அது இப்படி போயிடலாம், அது வெள்ளக்காரன்ட்ட போயிட்டு சொல்லலாமா? நீங்க வந்து பாட்டா கலட்டிட்டு இங்க போங்க அங்க போங்க அப்படி சொல்லிட்டு நிக்கல. அது ஆனா என்ன இருந்தாலும் அவங்களோட பிரைவேட்டுக்குள்ள போய் நம்ம எடுத்ததுக்குள்ள ஆனா அது சொல்றதுக்கு ஒரு விதம் இருக்கு, விளங்கு? ரைட். இப்போ ஒரு தம்பி வீடியோ எடுக்காத மணி ப்ளீஸ், ரைட்? என்ன சொல்லினா அதோட முடிஞ்சேடா, நான் வேற எதுவும் பிரச்சனைக்கு போனா இப்படி தேவலாத கதையெல்லாம் என்னது காய்க்கணும்? வீடியோ தம்பி வீடியோ எடுக்காண்டா சரியானடா, நம்ம இல்ல நான் வீடியோ எடுக்க போறோம்னு சொல்ல போறோமா? இல்ல, ரைட்.
பாருங்க அந்த அது என்ன கோவம்னு சொன்னா அந்த கிருஷ்ணா அண்ணாவுக்கு நாங்க சப்போர்ட் பண்றோம். கிருஷ்ணா நான் கதைக்கிறோம். சரி, ஓகே, நம்ம விஷயத்துக்கு வருவோம். பல தடைகள் தாண்டினாலும் பல பிரச்சனைகள் தாண்டினாலும் ஒவ்வொரு விதமா ஒரு பிரச்சனைகள் தாண்டி நாங்க அதுக்கு பிறகு வந்து ட்ரிங்கோல் வந்து அப்படியே வலிக்கிட்டு வந்துட்டோம். வீட்டை வந்துட்டோம். சரியான ஓட்டம். தம்பிக்கும் ஃபுல் டென்ஷன். தம்பி ஃபுல் ஓடி வரான். அப்போ எனக்கு நித்திர மயக்கம் பெற களைப்பு வர ஒரு மாதிரியா வீட்டை வந்து நாங்கள் சேர்ந்துட்டு அடுத்த நாள் வந்து இல்லை வீட்டை 6 மணிக்கு வந்து சேர்ந்து நித்திரன்னு சொன்னால் தரமான நித்திரை. எழும்புறேன் நான் இரவு பின்னர் 6 மணி நித்திரம்னா எழும்புறேன் இரவு 10 மணிக்கு. அதுக்கு பிறகு வீடியோ எல்லாம் எடிட் பண்ணி அந்த ஹெல்பிங் வீடியோ தான் போட்டிருந்தேன். நான் தொடர்ச்சியாக வந்து நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க, நிறைய பேர் கால் பண்ணுறீங்க, நிறைய பேர் கதைக்கிறீங்க. உங்களோட ஆதரவுக்கு நன்றி. ஏன்னா எங்களால் முடிஞ்ச அளவு நாங்கள் உதவிகளை வந்து செஞ்சு கொண்டிருப்போம். தம்பி, இப்போ நீங்கள் மைண்ட் கிளியரா இருக்கீங்க தானே? எனக்கு என்ன இந்த பிரச்சனையால நீங்க அப்செட் ஆயிருவீங்க. இப்போ என்னன்னு சொன்னா இப்படிதான் தம்பி, சில விஷயங்கள் செஞ்சு போக்குள்ள வந்து நமக்கு வந்து எந்த நேரமும் சந்தோஷமான விஷயம்தான் நடக்கும் என்று சொல்லி இல்ல, ஒரு சந்தோஷமான நேரத்துல துக்கமான விஷயம் நடக்கும். என்ன அப்ப நாங்க எல்லா தடைகளையும் தாண்டி தான் இந்த பயணத்தை வந்து போகணும். அது போல வந்து நிறைய பேர் கால் பண்றீங்க, கதைக்கிறீங்க, நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க. இந்த வீடியோ யாராவது வந்து புதுசாக வந்து பார்க்குறீங்கன்னு சொன்னால் கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட ஒவ்வொரு பேரையும் சப்ஸ்கிரைபும் உங்களோட ஷேரும் எங்களுக்கு வந்து சரியான முக்கியம். இனி அடுத்தடுத்த நாளைக்கு 4 கண்டைக்கெல்லாம் வந்து 2-3 உதவி வீடியோஸ் இருக்குது, அதுவும் வந்து போடுவேன். தொடர்ச்சியாக வந்து பயணிப்போம். என்றும் உங்களுடன் நான் அடுத்தடுத்த நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெற்று செல்கின்றேன். பாய் கைஸ்.